என்னோட யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எந்த ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ரெசிபியை நம்ம ஸ்வீட்டோட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ரெசிபி ரவா கேசரி தான். ரவா கேசரி இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஒரு பாப்புலரான ஸ்வீட்டு. அதுவும் நம்ம சவுத் இந்தியாவில் சொல்லவே வேணாம், இதுதான் டாப்பே. ரவா கேசரிக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கிறோம். நீங்கள் அடிகனமான பாத்திரத்தை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே ஈவனாக குக் ஆகும் அப்படிங்கிறதுனால இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதாவது ஸ்லோ ஃபயரில் எப்போ நீங்கள் குக் பண்ணாலும் சரி தான், ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். கொஞ்சம் கீ ஊற்றிக்கிறோம். ஆக்சுவலி கீ பார்த்திங்கன்னா நிறைய போடணும். முந்திரி கொஞ்சம் நல்லா தாராளமாக போடணும். அப்போ தான் ரிச்சாக இருக்கும். முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் போட்டு எல்லாம் ஒரு வதக்கிடுவோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி. பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ்லாம் பார்த்திங்கன்னா பபுளாக வந்துடும். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு இந்த வீடியோவில் குக் பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஃபுல் ஃபார்மேட் வீடியோ இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன ஃபால்ட்டுன்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கலாம். இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா பபுளாக வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் டன்னுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லோ ஃப்ளேம், ரொம்ப லோ. இப்போ தான் சூஜி, அதாவது ரவா, வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் ரவா தான், அதை தான் கொட்ட போகிறோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு கொட்ட போகிறோம். ஸோ அப்படியே கொஞ்சமாக கொட்டி அப்படியே லோ ஃப்ளேமில் கிண்டு. பார்த்திங்கன்னா நம்ம குங்குமப்பூ சேர்க்குறோம். இப்போ எல்லாமே இது பண்ணுறாங்க, சொல்லி கலர் போடுறாங்க. கலருமே போடலாம். நம்மக்கிட்ட இப்போ குங்குமப்பூ இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குங்குமப்பூ போடுறோம். 1 கிராம் அளவுக்கு போடுறோம் நம்ம. சொல்லி குங்குமப்பூ போட்டு இப்படி ஒரு கிண்டு, அப்படி ஒரு கிண்டு நல்லா கிண்டோன்னா இங்கே ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாகவே ஒரு நல்ல ஸ்மெல்லு தான் வருது. கரெக்டாக இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது எப்படி தண்ணி சேர்க்க போகிறோன்னா, நம்ம இந்த கப் அளவு தான் இது எடுத்தோம், ரவை எடுத்தோம், சூஜி எடுத்தோம். ஸோ அதனால் இதுலேயே டபுள் த குவான்டிட்டி. ஸோ அதுதான் போட போகிறோம். மெயினே சுடு தண்ணி போட்டுடணும். எப்போ நம்ம சமைக்கிறோம் அப்படின்னாலே பக்கத்தில் ஒரு அடுப்பில் சுடு தண்ணி கொதிச்சிச்சின்னா அது ஒரு சூப்பரான விஷயம். சொல்லி அப்புறம் போட்டுட்டு ஒரு கிண்டு தான். இதுக்கப்புறம் நல்லா பார்த்திங்கன்னா லம்ஸ்லாம் வரும். ஸோ லம்ஸ் வராத அளவுக்கு கிண்டிக்க வேண்டியதான். கலருக்கு பார்த்திங்கன்னா கலருமே லைட்டாக கொஞ்சமாக மாறுது. இல்லை எனக்கு கொஞ்சம் கலர் கூடயே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை தண்ணியில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணியோ போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் டைரெக்டாக போட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ சுகருமே அதே அளவு தான். எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ ஸோ அந்த கப் அளவு தான் நம்ம சுகருமே போட போகிறோம். சுகர் ஈக்குவல் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்க்க மறந்துட்டோம். கொஞ்சோன்னு உப்பு, பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் பவுடர் கொஞ்சம்.
கிண்டி விட்டு பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் கீ ஆட் பண்ணோன்னா நம்மளோட இது ரெடி ஆகிடும். நம்ம எவ்வளோ எவ்வளோ கீ போடுறோமோ பண்ணுறோமோ அவ்வளோ பக்காவாக இருக்கும், அவ்வளோ ரிச்சாகவும் இருக்கும். மூடியை போட்டு விட்டோன்னா ரெடி ஆகிடும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கரண்டியில் எடுத்திங்கன்னா பக்காவான கேசரி ரெடி.